அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் திருவேங்கடம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அன்னோன் ஃபேக்ட்ஸ். அதில் அரிசி. சுகர்னாலே எல்லாருமே அரிசியை வாமிட் பண்ணுங்க, இது வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து அரிசியை எந்த வகையில் பயனுள்ளதாக எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அரிசி வி ஆல் ஆர் மதர் ராசிஸ். ஸோ டெஃபினெட்லி அரிசி வந்து நமக்குள்ள ஒரு அங்கமாக அமைஞ்சிருக்கு. இதில் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது வரகு அரிசி மற்றும் நார்மல் ரைஸ். வரகு அரிசியை பார்க்கும்போது ரா ரைஸ் அப்படிங்கும்போது அதில் வந்து அயன் மற்றும் கால்சியத்தோட அளவு வந்து ஒரு அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம, அதாவது கால்சியம் வந்து ஒரு 10 மில்லிகிராம் இருக்குது 100 கிராம்ஸில் அப்படின்னு பார்த்தோம்னா 0.7 mg தான் வந்து அயன் இருக்கும். இதையே நீங்கள் ஒரு டைம் பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து 2.8 வரைக்கும், அதாவது 4 மடங்கு அதை வந்து அதிகரிக்குது. இதுவே வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்ற ரைஸ்னால் மிஷின் பாலிஷ்டு ரைஸ் நான் பேசவே இல்லை. கைக்குத்தல் அரிசியை பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். அந்த கைக்குத்தல் அரிசியில் நார்மலாக இருக்கிறத விட பாயில் பண்ணும் பொழுது அயன் மற்றும் கால்சியத்தோட அளவு குறையுது. ஓகேங்களா? இப்போது அரிசியை வந்து வேறு வகையில் எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளேக்ஸ் அண்ட் தென் பஃப்டு ரைஸ். ஓகே, நம்ம இப்போ வந்து அவல் மற்றும் பொரியை பற்றி பார்க்கலாம். அவலை பார்க்கும்போது 100 கிராம்ஸில் வந்து 20 மில்லிகிராம் வந்து உங்களுக்கு கால்சியமும் 20 மில்லிகிராம் வந்து அயனும் இருக்குது. அயனையும் கால்சியத்தையும் அதிகமாக தேவைப்படுது, எனக்கு வந்து மூட்டு வலி இருக்குது, அதே மாதிரி உடம்புல ரத்த சோகை இருக்குன்றவங்க அவல் தைரியமாக சாப்பிடலாம். அதே மாதிரி பஃப்டு ரைஸ்ன்னு சொல்லப்படுறதுல உங்களுக்கு வந்து கால்சியம் வந்து 10 மில்லிகிராம்ஸ் இருக்குது 100 கிராம்ஸில். இதனால் வந்து என்னென்னா எலும்பு வலி இருக்கிறவங்க அதை வந்து நிறைய எடுத்துக்கலாம். இப்போது சார் நான் வந்து 100 கிராம்ஸ் வந்து நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு கேள்வியாக எடுக்கலாம். டயட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் ரைஸ் சாப்பிடணுன்ற கிரேவிங் இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த பஃப்டு ரைஸ், அதாவது பொரின்றது ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. வெயிட் லாஸுக்கோ இல்லைன்னா நீங்கள் டயபெட்டிக்கோ எந்த ஒரு பாதிப்புமே வராது. மெயினாக அவல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஃபைன், தேங்க்யூ.